நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே அதில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன். உலக வரலாற்றிலேயே எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்டை பற்றி கடந்த 10 நாட்களாக உலகமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த மாதிரி. அதாவது கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி இந்த நாட்டில் ஒரு 26 வகையான சமூக வலைதளங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தடை பண்ணிட்டாங்க. இதன் காரணமாக பொதுமக்கள்லாம் எல்லாருமே தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டம் ஆரம்பித்த ஒரு சில நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் வன்முறையாக மாறிடுச்சு. ஸோ இதோட விளைவாக மொத்த நாடுமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நான் எந்த நாட்டை பற்றி பேச போகிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், நான் நேபாளத்தை பற்றி தான் பேச போகிறேன். நேபாளத்தை பற்றியும், நேபாளத்தில் நடந்த கலவரத்தை பற்றியும், கலவரத்துக்கான காரணத்தை பற்றியும், அந்த கலவரத்தினால ஏற்பட்ட விளைவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிலாக்ஸாக இருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சராசரி மனுஷன் ஒரு வேளை சோறு இல்லாமல் தண்ணி குடிச்சிட்டு கூட இருந்துடலாம். ஆனால் சோஷியல் மீடியா இல்லாமல் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமாக வேரூன்றி இருக்குன்னே சொல்ல வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி மற்ற சோஷியல் மீடியாஸ்லாம் எப்படி இருந்துட்டு போகுது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதெல்லாம் இருந்துட்டு போகுது. ஆனால் வாட்ஸ்அப், யூடியூப் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வாட்ஸ்அப்புங்கிறது கருத்து பரிமாற்றத்துக்கு ரொம்ப முக்கியமானது. யூடியூப்புங்கிறது சின்னவங்கிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப்புங்கிறது முக்கியமான ஒரு தளமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன குழந்தைங்க ஏபிசிடி கற்றுக்கிறதுலேருந்து பெரிய பெரிய ஐடி வேலைகளுக்கு போகிறதுக்கு கோடிங் கற்றுக்கிற வரைக்கும், அதே மாதிரி சமைக்க தெரியாதவங்க சமையல் கற்றுக்கிற வரைக்கும் எல்லாமே யூடியூப்பை நம்பி தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் ஒரு நாடு இந்த முக்கிய செயலிகளான வாட்ஸ்அப், யூடியூப், அது மட்டும் இல்லாமல் 26 வகையான சமூக செயலிகளை தடை பண்ணியிருக்கிறது மக்களோட மத்தியில் எந்த அளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கலவரத்துக்கு இந்த சமூக வலைத்தளங்களோட தடை மட்டும் காரணமானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கு பின்னாடி அரசியல்வாதிகளோட அரசாங்க ஊழல், வேலையில்லா திண்டாட்டம், அரசியல்வாதிகளோட ஆடம்பர வாழ்க்கை, ஸோ இது எல்லாம் தான் இந்த கலவரத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை பற்றி லேட்டராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேபாளத்தை பற்றியும், நேபாளத்தோட வரலாறை பற்றியும், அதை பற்றின ஒரு சிறப்பம்சமான விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த நேபாளங்கிற நாடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு மேலே இமயமலை தொடர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமயமலைக்குட்பட்ட பகுதியில் தான் இந்த நேபாளங்கிற நாடு அமைஞ்சிருக்கு. இந்த நேபாள நாட்டோட 4 திசைகளில் வடக்கு திசையை சீனா கூடயும், மீதி 3 திசைகளான கிழக்கு, மேற்கு, தெற்கு, இந்த 3 திசைகளையும் இந்தியாவோட எல்லை கூடயும் பகிர்ந்துக்குது. இந்த நாட்டோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 1,41,000 சதுர கிலோமீட்டர். மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 30 மில்லியன், அதாவது 3 கோடி. அதாவது இந்த நாடு உலக அளவில் பரப்பளவு வைஸ் பார்த்தீங்கன்னா 93வது இடத்தையும், மக்கள் தொகை வைஸ் பார்த்தீங்கன்னா 52வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. ஓகே, இனிமே இந்த நாட்டோட சில சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ மற்ற நாட்டோட கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வக வடிவத்திலையோ இல்லை சதுர வடிவத்திலையோ இருக்கும். ஆனால் இந்த நேபாள நாட்டோட கொடி பார்த்தீங்கன்னா 2 முக்கோணத்தை இணைத்து சாய்த்த வடிவத்தில் இருக்கும். இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை தொடரை தான் குறிக்குது. உலகத்திலேயே மிக உயரமான சிகரம்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம். அந்த சிகரம் பார்த்தீங்கன்னா இந்த நேபாள நாட்டுக்குட்பட்ட எல்லையில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் கிடையாது, உலகத்தில் இந்த புத்த மதம் இருக்குது பார்த்தீங்களா, புத்த மதத்தை நிறுவிய கௌதம புத்தர் பார்த்தீங்கன்னா இந்த நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய லும்பினியா அப்படின்ற ஊரில் தான் பிறந்திருக்காரு. இந்த நேபாள நாட்டில் 80க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் இருக்காங்க. 123 வகையான மொழியை இந்த நாடு ஃபுல்லாக பேசுகிறாங்க. அது மட்டும் கிடையாது, அதிக பொது விடுமுறைகள் கொண்ட நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நேபாள நாடு முக்கியமான ஒரு நாடு. அதாவது ஒரு வருஷத்தில் 36 நாட்கள் பொது விடுமுறை மட்டுமே வழங்கப்படுது. அது மட்டும் கிடையாது, இந்த நாட்டில் பசுவை கொல்றது சட்டப்படி குற்றம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் பசுவை எல்லாரும் புனிதமாக கும்பிட்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நாட்டோட தேசிய விலங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பசுமாடு தான். இந்த நேபாள நாட்டோட ஆட்சி முறைன்னு பார்த்தீங்கன்னா 2008க்கு முன்னாடி வரைக்குமே இந்த நாட்டில் மன்னராட்சிங்கிறதா இருந்திருக்கு. அதாவது 1990லேருந்து 2008 வரைக்கும் பல உள்நாட்டு போர் நடந்திருக்கு. எதை மையமாக வச்சு நடந்திருக்குன்னா மக்களாட்சியா மன்னராட்சியா, ஸோ இதை மையமாக வச்சு தான் பல உள்நாட்டு போர் நடந்திருக்கு. இதோட விளைவாக 2008லேருந்து இந்த நேபாள நாட்டில் மக்களாட்சிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த 2008லேருந்து இப்போதைக்கு இருக்கிற 2025, அதாவது கடந்த 17 வருஷத்தில் மட்டும் 15 ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு.
இப்போ யார் அந்த நாட்டில் ஆட்சியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபி சர்மா ஓலி அப்படின்றவர் தான் பிரதமராக இருக்கார். இப்போ இவரோட தலைமையில் இருக்க கவர்மெண்ட் கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி 26 வகையான சோஷியல் மீடியாஸை வந்து தடை பண்ணிட்டாங்க. இதை தடை பண்ணதுக்கு அவங்க பக்கம் கவர்மெண்ட் பக்கம் என்ன நியாயம் சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த சோஷியல் மீடியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, உள்நாட்டு சோஷியல் மீடியா அப்புறம் வெளிநாட்டு சோஷியல் மீடியாஸ், அதுக்கெல்லாம் அந்த சோஷியல் மீடியாஸ்க்கெலாம் இவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்களாம். என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தாங்கன்னா, அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த நாட்டோட தகவல் தொடர்பு அமைச்சகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தகவல் தொடர்பு அமைச்சகத்தில் பதிவு செய்ய சொல்லி ஒரு வாரம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஒரு வாரம் கால அவகாசத்தையும் தாண்டியும் அவங்க யாருமே பதிவு பண்ணாதனால அந்த சோஷியல் மீடியாஸ், அந்த 26 வகையான சோஷியல் மீடியாஸ் எல்லாமே தடை பண்ணிட்டதா அவங்க காரணம் சொல்கிறாங்க. அது மட்டும் காரணமாக சொல்லலை, இந்த சோஷியல் மீடியாஸ்னால பல போலி கணக்குகள் இருக்குது, பல தவறான கருத்து பரிமாற்றம் நடக்குது. ஸோ தப்பான ஒரு கருத்துக்கள் வந்து மக்களிடையே போய் சேர்றதுனால பல குழப்பம் வந்து அந்த நாட்டில் ஏற்படுது. அப்படின்றதுனாலையும் தான் இந்த 26 வகையான சோஷியல் மீடியாஸை நாங்கள் தடை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் நாட்டில் பல ஊழல் வந்து அதிகரிச்சிருச்சு, வேலையில்லா திண்டாட்டம் வந்து அதிகமாகிடுச்சு, இந்த நாட்டில் அரசியல்வாதிகளாம் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, ஆனால் ஏழைகளுக்கு வந்து ஏழ்மையான வாழ்க்கையை தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து மக்கள்கிட்ட பரவக்கூடாது, ஒரு நாட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து பரவக்கூடாது அப்படின்றதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இவங்க இந்த சோஷியல் மீடியாஸில் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு அவங்க செப்டம்பர் 8ஆம் தேதி நாடு முழுக்க இருக்க யங்ஸ்டர்ஸ், அதாவது குறிப்பாக ஜென் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜென் இசட்னா யாருன்னா 1990லேருந்து 2010க்குள்ளே பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைகள் தான் ஜென்ரேஷன் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. இது ஒரு சில இடத்துல மட்டும் நடக்கலை, நாடு ஃபுல்லாமே நடக்குது. ஆனால் இந்த போராட்டம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 19 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் அந்த நாட்டு ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுட்டாங்க. இதோட விளைவாக பார்த்தீங்கன்னா இந்த சாதாரணமாக நடந்துட்டு இருந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலவரமாக வெடிச்சிருச்சு. ஸோ இதோட விளைவாக செப்டம்பர் 9ஆம் தேதி இந்த கலவரம் வெடித்ததுலேருந்து அந்த நாடே பார்த்தீங்கன்னா பற்றி எரிய ஆரம்பிச்சிச்சு. எப்படிங்கிறீங்க, இந்த நாடாளுமன்றம், பிரதமர் அலுவலகம், நீதிமன்றம் எல்லாமே அந்நாட்டு மக்கள் வந்து கொளுத்தி விட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட முன்னாள் பிரதமரோட மனைவி முதலானவங்க இறந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த கலவரத்தினால சிறை கைதிகள் மட்டும் 7000 சிறை கைதி வந்து தப்பி ஓடிட்டாங்களாம். ஸோ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கலவரம் கைமீறி போனதுனால செப்டம்பர் 9ஆம் தேதி நைட்டு அந்த நாட்டோட பிரதமர் இருக்கார் பார்த்தீங்களா, கேபி சர்மா ஓலி, அவர் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு நைட்டு இந்த சமூக ஊடகத்துக்கு மீதான இருந்த தடை வந்து முழுவதுமாக நீக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இடைக்கால பிரதமராக முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது சுஷிலா கார்கி அப்படின்றவங்க தான் இப்போதைய இடைக்கால பிரதமராக அவங்க தான் இருக்காங்க. அதாவது 2026 மார்ச் மாதத்துக்குள்ளே ரீஎலெக்ஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுஷிலா கார்கி அப்படிங்கிறவங்க தான் இடைக்கால பிரதமராக நீடிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நேபாளத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 90% சிறு வணிகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சார்ந்து தான் நடக்குது, இந்த சோஷியல் மீடியாஸை சார்ந்து தான் நடக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த தடை விதித்தது பார்த்தீங்கன்னா மக்களுக்குள்ளே ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திருச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த 19 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க பார்த்தீங்களா, ஸோ 19 பேர் சுட்டு கொண்டது மட்டும் இல்லாமல் மேலும் சில பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த போராட்டத்தை இன்னும் அடுத்த கட்டமாக கலவரமாக கொண்டு போயிடுச்சு. ஸோ அதோட எதிரொலியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற கட்டடத்தை கொளுத்துனது, இந்த நீதிமன்றத்தை கொளுத்துனது, அப்புறம் இந்த பிரதமர் இல்லத்தை, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அதோட தாக்கத்தோட விளைவாக தான் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே அதில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நேபாளத்தை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.